விநாயகர் புராணம். விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்கப் பெற்று வானுலகப் பதவியை அடைவார்கள். நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள். விநாயகர் புராணம். முதலாவது உபாசனா காண்டம். 50. சந்திரன் சிரித்த கதை. முன்பு ஒரு சமயம் சிவலோகநாதரை தரிசிப்பதற்காக நான் கைலாயத்திற்குச் சென்றிருந்தேன். அப்போது சிவபெருமான் தம் குமாரர்களான விநாயகரோடும் சுப்பிரமணியரோடும் தெய்வ சபையில் அமர்ந்திருந்தார். அப்போது நாரத முனிவரும் அத்திருச்சபைக்கு வந்து சேர்ந்தார். அவர் தாம் கையில் கொண்டு வந்திருந்த ஒரு பழத்தை பரமேஸ்வரரின் முன்னால் காணிக்கையாக வைத்துவிட்டு யாழை மீட்டி கானம் வாசித்து தேன்மழை போல் இன்னிசை அமுதத்தை பொழிந்தார். அதை கேட்டு சிவகாமிநாதர் மனம் மகிழ்ந்தார். பிறகு அவர் தமக்கு நாரத முனிவர் காணிக்கையாக கொடுத்த கனியை எடுத்து கையில் வைத்து கொண்டு என் முகத்தை பார்த்து, பிரம்மதேவனே, இப்போது என் பிள்ளையான கணேசர் சுப்பிரமணியர் இருவருமே இங்கு இருக்கிறார்களே, அவ்விருவரில் இக்கனியை யாருக்கு நான் கொடுப்பது என்று கேட்டார். சர்வேசா, இளம் பிள்ளையான முருகருக்கே அக்கனியை கொடுத்து விடலாம் என்று நான் பதிலளித்தேன். என் வார்த்தையை கேட்டு பரமசிவனும் அந்த பழத்தை ஆறுமுகனுக்கே கொடுத்து விட்டார். அதை கண்டதும் கணேசமூர்த்தி அளவு கடந்த கோபமடைந்தவராய் தீப்பொறி பறக்கும் விழிகளுடன் என்னை உற்று பார்த்தார். அவரது கோபத்தை உணர்ந்த நான் மிகவும் பயந்து நடுங்கி என் கணங்களோடு அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கி பலவாறாகவும் போற்றி துதித்து, ஐயனே, ஐங்கரனே, விக்னேஸ்வரா, நான் செய்தது குற்றமானால் என்னை மன்னித்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அதனால் கணேசர் மனமிரங்கி எனக்கு அருள்பாலிக்க முன்வந்தார். ஆனால் அப்போது சபையில் இருந்த சந்திரன் என்னுடைய நிலையைக் கண்டு அவமதிப்பது போல் சற்று ஏளனமாகச் சிரித்தான். அதை பார்த்துவிட்ட விநாயகப் பெருமான் அவனுக்கு புத்தி புகட்டும் எண்ணத்தோடு சினம் கொண்டு அவனை நோக்கி, சந்திரா, பெரியோர்கள் நிறைந்திருக்கும் இந்த சபையில் நீ சற்றும் அடக்கமின்றி அற்பமாக சிரித்து விட்டாய். அதனால் நீ உலகத்தில் ஒளி குன்றி மறைந்து போக கடவாயாக. உன் உருவத்தை உற்று பார்ப்பவர்களுக்கு தொல்லைப்படுவார்களாக என்று சபித்தார். அச்சாபங்களின் விளைவாக அந்த கணமே சந்திரனின் பிரகாசம் மங்கிவிட்டது. அதனால் மனம் கூசிய அவன் வான வீதியில் சஞ்சரிக்கவும் முடியாமல் மிகவும் வருத்தத்தோடு தன் இருப்பிடத்திலேயே மறைவாக தங்கியிருந்தான். எவரை பார்த்து ஏளனமாகச் சிரித்தாலும் பின்னால் பெரும் தொல்லை நேரிடும் என்பதை உணர்ந்தாலன்றோ வெண்ணிலாவும் வெற்று நிலவாக நேர்ந்தது. இவ்வாறு சந்திரன் ஒளியிழந்து மறைந்து போனவுடன் வானத்து தேவர்கள் அனைவரும் அமுத சுரப்பு கிடைக்காமல் வருந்தி இந்திரனிடத்தில் சென்று முறையிட்டார்கள். கணேசருக்கு அபச்சாரம் செய்ததால் சந்திரன் சாபமடைந்து விட்டான். அச்சாபம் நிவர்த்திக்க வல்லவர் கணேசர் ஒருவரே என்று தீர்மானித்த தேவர்கள் புடைசூழ விநாயகரிடம் விரைந்து வந்து அவரை வணங்கி தோத்திரங்களால் பலவாறாகவும் துதித்து, அநாத ரக்ஷகா, ஆபத் பாந்தவா, தங்களுக்கு அபச்சாரம் செய்து சந்திரன் சாபம் பெற்றதன் விளைவாக தேவலோகமும் பூலோகமும் சங்கடத்திற்குள்ளாகி விட்டன. விண்ணுலகத்தார்க்கு அமுதம் சுரந்து ஆனந்தமூட்டவும் மண்ணுலகத்தாருக்கு உயிர்களை வளர்க்க உதவி புரிந்து இன்பமூட்டவும் தங்கள் நியமப்படி பொறுப்பேற்றிருப்பவன் அந்த சந்திரன்தான். அவனில்லாமல் அவ்விரு காரியங்களும் நடைபெறாமல் இருக்கின்றன. சிறியோர் செய்த பிழைகளை பெரியோர் பொறுத்தல்வது முறையாதலால் புத்தி இல்லாமல் சந்திரன் செய்த குற்றத்தை தாங்கள் மன்னித்தருள வேண்டும். ஆக்கவும் அழிக்கவும் வல்ல பரம்பொருளே, மிகுந்த துயரத்தில் மூழ்கி இருக்கும் சந்திரனுக்கு சாப விமோச்சனம் தந்தருள வேண்டுகிறோம் என்று தேவர்கள் அனைவரும் ஒருமுகமாக விண்ணப்பித்தார்கள். விநாயகர் மனமிரங்கி, தேவேந்திரா, நெருப்பு சுடாமல் குளிர்ந்தாலும்
இருள் சூரியனை விழுங்கினாலும் பூமியானது பொறுமையற்று போனாலும் நாம் அளித்த சாபம் எக்காலத்திலும் மாறவே மாறாது. ஆயினும் ஒரு சந்திரனுக்கு அளித்த சாபத்தின் பொருட்டு நீங்கள் அனைவரும் எம்மிடம் வந்து வணங்கி கேட்டுக்கொள்வதால் அவனுக்களித்த சாபத்திற்கு விமோச்சனம் அளிக்கின்றேன். ஆவணி மாதம் பூர்வபட்சத்தில் வரும் சதுர்த்தி தினத்தில் மட்டும் அந்த சந்திரனை யாரும் பார்க்காதிருக்கட்டும். அப்படி பார்ப்பார்களேயானால் அவர்கள் பெரும் கஷ்டத்திற்குள்ளாவார்கள். மற்றைய நாட்களிலெல்லாம் முன்போலவே சந்திரனின் உருவத்தை ஆகாயத்தில் அனைவரும் பார்க்கலாம் என்று கூறினார். பிறகு தேவேந்திரன் மன நிறைவோடு சந்திரனிடம் சென்று சாப விமோச்சனத்தை அறிவித்து அவனுக்கு விநாயகக் கடவுளின் ஏகாட்சர மந்திரத்தை உபதேசித்து அதை தியானித்தும் பரம்பொருளாகிய விக்னராஜரின் அருளை பெறுமாறு சொல்லிவிட்டு தம் அமராபுரி பட்டணத்திற்குச் சென்றான். கங்கா சர்வசித்தி நகரம் என்னும்படியான ஓர் இடத்திற்கு சந்திரன் சென்று விநாயகரை தன் உள்ளத்தில் இருத்தி ஏகாட்சர மந்திரத்தை 22 வருஷங்கள் இடைவிடாது ஜபித்தான், தியானித்தான். அதனால் விநாயகர் அவனுக்கு அருள் சுரந்து ஒற்றை கொம்புள்ள வேழ முகத்தோடு அவன் எதிரில் காட்சியளித்தார். உடனே சந்திரன் அவரை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து விழிகளில் ஆனந்த கண்ணீர் சொரிய, நம்பிக்கையளிக்கும் தும்பிக்கையாரே, அடியேன் அறியாமல் செய்த பிழையை பொறுத்தருளி என் ஒளியை அரித்துண்ணும் பிணித்துயரை நீக்கி எனக்கு பிரகாசம் உண்டாகும்படி தயவு செய்ய வேண்டும் என்று இறைஞ்சினான். கணேச பெருமான் கருணை கொண்டு, சந்திரனே, உனக்கு வேண்டிய வரமெல்லாம் முன்னமே தந்திருக்கிறோம். ஆயினும் இன்னும் ஒரு வரத்தை இப்போது அளிக்கிறோம். அதாவது சங்கடங்களை போக்கிக் கொள்ள விரும்புவோர் அங்காரகன், அதாவது செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி தோறும் நீ வானத்தில் உதயமாகின்ற நேரத்தில் என்னை பூஜை செய்து உன்னையும் அர்ச்சித்து வழிபட்டு வணங்குவார்களாக. உன்னை எல்லோரும் வணங்கும்படியாக உனது கலைகளுள் ஒரு கலை மட்டும் நமது முடியின் மீது இருந்து வரட்டும் என்று திருவாய் மலர்ந்து அவனை ஆகாயத்தில் சஞ்சரிக்கும்படி அனுப்பினார். உடனே சந்திரன் எண்ணற்ற கிரணங்களைக் கொண்டு முன்பை விட பன்மடங்கு பிரகாசத்தை அடைந்து ஜொலித்தான். தனக்கும் இத்தகைய மேன்மையை அளித்த விநாயகப் பெருமானுக்கு அதியழகான ஆலயம் ஒன்றை கட்டி விநாயகரின் திருவுருவை அதில் பிரதிஷ்டை செய்து அவருக்கு பாலச்சந்திர விநாயகர் என்ற திருநாமத்தையும் சூட்டி பின்பு சிறப்பான பூஜைகள் செய்தான். பிறகு முன் போலவே வான வீதிக்குச் சென்று உலகிற்கு வெண்ணிலவூட்டும் தன் கடமையை செய்து வந்தான். சந்திரனால் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த பாலச்சந்திர மூர்த்தியை அன்று முதல் தேவர்கள், முனிவர்கள் முதலானோர் வந்து பூஜை செய்கிறார்கள். மேலும் அதை பூஜிப்பவர்கள் சகல சித்திகளையும் அடைவதில் அத்தலம் சகல சுத்தி தலம் என்ற பெயரை அடைந்து எல்லா தலங்களிலும் சிறந்து விளங்குகிறது. ஆகையால் சங்கட சதுர்த்தி தினத்தில் சந்திரோதய காலம் முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. வேழமுகத்து விநாயகரை குறைவில்லாமல் பூஜிப்பவர்கள் அவசியம் அருகு கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று நான்முகன் பிதிர்தேவனுக்குச் சொன்னான். சதுர்முகனே, நறுமணம் கமழும் மலர்கள் அநேகம் இருக்க அவைகளை விட சாதாரணமான அருகம்புல்லுக்கு அப்படிப்பட்ட மகத்துவம் எப்படி வந்தது? விநாயகமூர்த்தி அந்த அருகினிடம் எப்படி அவ்வளவு பிரியம் ஏற்பட்டது என்று அவன் கேட்டான். பிரம்மதேவனும் அந்த கதையை கூறலானார். விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம். ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம.